பெருங்கிழங்கையில பெட்ரோல் கொண்டு வச்சது நல்லா இருக்கும். 15 வருஷமா 15 வருஷமா. இது வரைக்கும் எத்தனை ஜோடி தைச்சிருப்பீங்க? 2000 ஜோடியா? சரி சரி. மருகு இருக்கு, மருகு நல்லா இருக்குது பெருங்கிழங்கு. சாமி கிரீடமுள்ள இருக்கு நம்மளுடைய சாமி கிரீடம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சலங்கை எப்படி வாங்குறது அப்படின்னு. இந்த கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரியம்மன் கோயிலில் பெருஞ்சலங்கை கட்டிட்டு ஆடுவாங்க. அதாவது வருஷம் நோம்பி நடக்கும். அந்த நோம்பியில் கம்பை நட்டி ஒரு 8 நாள் 7 நாள் கம்பத்தை சுற்றி ஆடி 8வது நாள் வந்து நோம்பி நடக்கும். அது மாதிரி எங்கள் ஊரில் நடக்கும். நாங்கள் ஆட்டம் ஆடுவோம். அது வந்து நாங்கள் வந்து சலங்கை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து புதுசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு சொந்த சலங்கை வச்சுக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம். அவங்க வந்து சேலம் பக்கம் போக சொன்னாங்க. அப்புறம் திருப்பூர் அனுப்புறவளையம் போக சொன்னாங்க. இந்த அனுப்புறவளையம் வந்து எங்களுக்கு பக்கம். ஏன்னா நாங்கள் கவந்தப்படி சைடு, கோபி செட்டிப்பாளையம் சைடு. அனுப்புறவளையம் பக்கம்ட்டு அங்கே போனோம். ஒரு 6-7 கடை இறங்கி பார்த்தோம். ஒரு இடத்துல நல்லா இருந்தது. அங்கே வாங்கிட்டு அப்புறம் பெருந்துறையில் போய் ஒரு இடத்துல கட்டி தருவாங்க. இந்த செருப்பு தைக்கிறவங்கள தான் ஒரு ஆள் கட்டி தந்துட்டுருக்கிறாரு கொன்னத்தூர் ரோட்டில். அங்கே போய் கட்டிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஃபினிஷிங்கான சலங்கை வந்து உங்கள் சைடில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது சலங்கை. அது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து எங்கெங்கே போய் வாங்குறது, எப்படி வாங்குறது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் மக்களை, இந்த சலங்கை வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள். மக்களே, அனுப்புறவளையம் சைடெலாம் பார்த்தீங்கனாலே பாத்திர கடை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் ஒரு கடையில் வந்து பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். அதில் சலங்கையே இருக்கும் உங்களுக்கு. அதாவது நம்ம மணிமணியை வாங்கிட்டு போய் கட்டுற மாதிரி இருக்குங்க. நான் கடைசியாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் கட்டுறதெல்லாம். இந்த இது மாதிரி தான் மணிமணியாக இருக்குங்க. கடையை பாருங்கள். அனுப்புறவளையனாலே பாத்திர கடை தான். சொல்லுண்ணா. இதோட பெருசு மக்களை ஃபைனலாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வெங்கலச்சலங்கைன்னு கேட்டு தான் வாங்கணும். உள்ளே இருக்கிற அது எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு குண்டு மாதிரி இருக்கும். அது வந்து அதாவது கொஞ்சம் வெங்கல கலரில் இருக்கும். இரும்பு குண்டுன்னு வந்து ஒரு கருப்பு கலர் மாதிரி இருக்குங்க. இது இரும்பு சலங்கையும் இருக்குது. அது வேண்டாம், அது செட் ஆகாது நமக்கு. அது எல்லாம் உடஞ்சு போயிடும். நீங்கள் அதனால் இப்படி பார்த்து வாங்குறது நல்லது. அதாவது காலுக்கு 25 50 இல்லைன்னா 30 60 இப்படி கட்டுவாங்க. அதாவது ஒரு காலுக்கு அப்படி ஒரு ஜோடி. இதுதான் மக்களே. அந்த கடை வேணான்னு இன்னொரு கடைக்கு வந்தோம். நல்லா இருந்தது. அவ்வளோதான். இங்கே வாங்கியாச்சு மக்களே 4 கிலோ. சரிங்கண்ணா. அண்ணா, அனுப்புற வாரத்தில் உங்கள் கடை எங்கே இருக்குதுங்க? சரி சரிங்க அண்ணா. இப்போ நாங்கள் வந்து இப்போ பெருஞ்சலங்கை வாங்கலான்ட்டு வந்திருக்கிறேங்க. ஒரு சிலருக்கு எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்லாம் தெரியாது. நீங்கள் இப்போ பாத்திர கடை வச்சுருக்கீங்க, அதாவது வெங்கலம் அந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் எப்படி வாங்குறதுன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கண்ணா. கடை கடை இருக்கு. சரி சரி சரிங்க. சரி. பெருங்கிழங்கையில பெட்ரோல் கொண்டு வச்சது நல்லா இருக்கும். அந்த பித்தளை குண்டு காட்டிடுங்க. பார்த்தா தெரியுங்களா? இரும்பு குண்டும் இருக்கு. சரி சரி சரி. இரும்பு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி. மருகு வச்சு நல்லா இருக்கு. மருகு இருக்கு. மருகு இருக்கு. மருகு நல்லா இருக்கு பெருங்கிழங்கு. சரி சரி. சலங்கையிலே 10 வகை இருக்கு. என்னென்ன வாங்கி இருக்கு? மலைப்பூசி வாங்கி இருக்கு. மலைப்பூசி வாங்கி 4 சைட்டு. ஒரு கிலோக்கு 200 நிற்கிறது, 100 நிற்கிறது, 80 60 இருக்கு. புது சங்கை அது மாதிரி சைஸ் இருக்கு. இப்போ தான் நம்மளுடைய ஸ்டாக் இருக்கு. பார்த்தா வாங்கிக்கலாம். சலங்கா சலக்கையில் இருக்கு. அது மாதிரி கோயில் ஐட்டம் புறமே இருக்கு. கோயில் கலசம், ஈத்தமுண்டு போட்ட படம், திருவாச்சி, சாமி கோடி எல்லா புது சம்பளமும் இருக்கு. வந்து நாங்களே மொத்தமாக தயார் பண்ணுறோம். தகாய வாங்கி தரோம். விலை கம்மியாக இருக்கு. நல்ல பொருளாக இருக்கும். நான் உங்கள் பேர் என்னங்கண்ணா? கே நடராஜன். கே நடராஜன். சரி சரி. சாமி கிரீடமுள்ள இருக்கு நம்மளுடைய சாமி கிரீடம். மக்களே, இங்கே பாருங்கள். இந்த கடையிலே எவ்வளோ இருக்குன்னு ஒவ்வொரு கடையிலும் நல்லா அடுக்கி வச்சுருக்காங்க. சாமி பொருட்களாக இருக்கட்டும், இந்த பித்தளை குண்டா, அண்டா, இந்த மாதிரி ஊசி ஈசி எல்லாமே இருக்குது மக்களே. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு கடையிலையும் இப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கடையிலையும் இதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எல்லா கடையிலும் ஏறி இறங்கி பார்த்துட்டோம்.
நீங்கள் இந்த கடை, அதாவது இந்த கடையில் ஏதாவது ரேட்டு விசாரிக்கணும், இந்த பொருள் இருக்குது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நான் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன், நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மக்களே, இவங்க கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புறவாளைய சிக்னலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு, என்ஜி மெட்டல் மார்ட்டு. நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் எதாவது பொருள் வேணுன்னா விசாரிச்சுக்கலாம், இல்லை லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டு கூட பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பர்ச்சேசிங் முடிஞ்சது மக்களே. அடுத்து பெருந்துறை நோக்கி ஒரு பயணம். பெருந்துறை ரீச் ஆயாச்சு மக்களே. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ரோட்டில் சிக்னல் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்குது கடை. கிருஷ்ணவிலாஸ் மக்களே, அங்கே திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்த சலங்கை கொடுத்தோன்னே உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிச்சிட்டாங்க. 2 பேர் செஞ்சாங்க. ஒருத்தர் வந்து அந்த ஓட்டை போட்டுருந்தார், இன்னொருத்தர் வந்து அந்த மணி வந்து கோர்த்துட்டு இருந்தார் மக்களே. கரெக்டாக 25னா 25, 30னா 30, அதாவது ஒரு காலுக்கு எவ்வளோ சலங்கை வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை போட்டு நல்லா நீட்டாக கட்டி தந்துடுவாங்க மக்களே. நீ பார்த்தீங்கன்னா இவர் 2000 ஜோடி வரைக்கும் கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 15 வருஷமாக இந்த வேலையில் தான் இருக்கிறாருங்கம்மா. நான் உங்களுக்கு கடைசியாக நான் இவர் இன்டர்வியூ எடுக்கிறேன். இப்போ வாங்க அப்படியே பார்க்கலாம் சலங்கை எப்படி செய்கிறாங்க, எப்படி கோர்த்து மணிகள்லாம் கோர்த்து ஒரு ஃபினிஷிங்கான சலங்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கால் சலங்கை வந்து முழுமையாக கட்டிட்டாங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குன்னு. இன்னொரு சலங்கை வந்து கட்டி வைக்கிறாங்க, காலில் கூட வச்சு காட்டினார் அவர் பக்கத்தில் ஒருத்தர். ரவுண்டெல்லாம் அருமையாக வந்து மக்களே. உங்களுக்கு கடைசியாக 6 வீடியோ நான் போட்டிருக்கேன், அதான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 ஜோடி சலங்கையும் கட்டிட்டாங்க. சைடில் வந்து காலில் இழுத்து கட்டுறதுக்கு கயிறு கட்ட போகிறாங்க இனி. அப்புறம் பின்னாடி வந்து அந்த கயிறு வந்து புடச்சிட்டு நிற்கும் அப்படின்னு அதுக்கு வந்து சீட் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது ஒரு லெதர்லேயே சலங்கைக்கு பின்னாடி வந்து அந்த கயிறு வந்து காலில் அழுந்தாமல் இருக்கிறதுக்கு வைக்கிறாங்க மக்களே. இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். வேறு எங்கேயாச்சும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, அந்த நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். அந்த லெதர் சீட்டை வச்சு அந்த ஷேப்புக்கு சலங்கை எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சு தச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்காக வந்துடுது. அப்புறம் சைடில் இழுத்து கட்டுறதுக்கு கயிறு கட்டிட்டு முடிஞ்சது மக்களே. நான் உங்களுக்கு காஸ்ட் வந்து எவ்வளோன்னு நான் கடைசியில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இவரை காண்டாக்ட் பண்ணோன்னா இவர் நம்பர் இருக்குது, கீழே இருக்கிற நம்பர் இவருதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் மக்களே, பெருஞ்சலங்க ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தாட்ட ஆடுறது தான், பெருஞ்சலங்காட்ட ஆடுறது தான் நம்ம அடுத்த வேலை. இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கடை எங்கே இருக்குது? பெருஞ்சலங்கில் இப்போ தட்டிங்க. கடை வந்து பெருந்துறை. பெருந்துறை எந்த இடத்துல? பெருந்துறை வந்து கிருஷ்ணவிலாஸ் பஸ் ஸ்டாப், இந்த குன்னத்தூர் சிக்னல் கிட்ட. சரிங்க. அப்புறம் பெருஞ்சலங்க தைக்கிறீங்க, எவ்வளோ தைச்சிருப்பீங்க? எத்தனை வருஷமாக தைச்சிட்டு இருக்கிறீங்க? 15 வருஷமா தைச்சிருக்கேன். 15 வருஷமா. இது வரைக்கும் எத்தனை ஜோடி தைச்சிருப்பீங்க? 2000 ஜோடியா? சரி சரி. 2000 ஜோடி தைச்சிருக்கேன். ஓகேண்ணா, உங்கள் நம்பர் அது மேலே இருக்கிற நம்பர். எப்போவுமே கடை இருக்கேண்ணா? எப்பவுமே இருக்கும். அதுக்காக தான் விசேஷம் பண்ண போகுது. மக்களே, பெருஞ்சலங்க சொந்தமாக வாங்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் மக்களே பெருஞ்சலங்க வாங்குறதோட பட்ஜெட்டு. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 1350 ரூபா. நாங்கள் வந்து 4 கிலோ வாங்கினோம். 4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 50 மணிகள் வந்துச்சு. 1350 × 4ன்னு பார்த்தீங்கன்னா 5400 ரூபா. கட்டுற கூலி வந்து 1500 ரூபா. மொத்தம் 6900 ரூபா. நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. போன வருஷம் எந்த சார் அது போய் மோட்டத்துக்கு